வணக்கம். தமிழ்நாட்டுக்கு ஒரு முக்கியமான வானிலை அப்டேட். அடுத்த சில நாட்களுக்கு வானிலை ரொம்பவே கடுமையா மாறப்போகுது. வரப்போற கனமழை எச்சரிக்கையை பத்தி தான் நாம இப்ப முழுசா பார்க்க போறோம். பாருங்க, இந்த ஒரு வரியே போதும் நிலைமையோட தீவிரத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு. வரப்போற மழை சாதாரணமா இருக்காது, ரொம்ப ரொம்ப கடுமையானதா இருக்கும்னு ஒரு நேரடி எச்சரிக்கையா இதை எடுத்துக்கலாம். சரி, எதனால இவ்ளோ பெரிய மழை வரப்போகுது? இதுக்கு முக்கிய காரணம் வங்கக்கடல்ல உருவாகி இருக்கிற ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி தான். அதுவும் இது நாகப்பட்டினம் பக்கத்துல நெருங்கி வந்துட்டு இருக்கு. அதனால இன்னையில இருந்தே பல மாவட்டங்கள்ல மழை கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாகும். ஓகே, அப்போ இந்த மழை முதல்ல எங்க ஆரம்பிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதோட முதல் அட்டாக்கே நம்ம கடலோர டெல்டா மாவட்டங்கள தான். மழையோட ஆரம்ப ரூட் ரொம்ப கிளியரா தெரியுது. வங்கக்கடல்ல இருந்து வர்ற மழை ஃபர்ஸ்டா புதுக்கோட்டை, நாகப்பட்டினம் பகுதிகளில் தான் கரைய கடக்குது. அங்கிருந்து அதோட வேகம் அதிகமாகி தஞ்சாவூர், திருவாரூருக்கு பரவுது. அதோட நிக்காம அடுத்ததா அரியலூர், பெரம்பலூர், திருச்சின்னு உள் மாவட்டங்களுக்கும் நகருது. டெல்டா மாவட்டங்களோட முடியல இந்த சிஸ்டம் அப்படியே மெதுவா தமிழ்நாட்டோட வடக்கு கடற்கரையோரம் வழியா நகர ஆரம்பிக்குது. சோ அடுத்ததா எந்தெந்த ஏரியாவுக்கு மழை வரப்போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த சிஸ்டம் வடக்கு பக்கம் நகர ஒரு பெரிய ஏரியாவே கவர் பண்ணுது. எங்கிருந்து எங்க வரைக்கும்னா, மயிலாடுதுறையில ஆரம்பிச்சு கடலூர், விழுப்புரம், அப்புறம் புதுச்சேரி, காரைக்கால், கள்ளக்குறிச்சி, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், ஏன் நம்ம சென்னை, திருவள்ளூர் வரைக்கும் ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு. இந்த எல்லா மாவட்டங்கள்லையும் கனமழையிலிருந்து மிக கனமழை வரைக்கும் எதிர்பார்க்கலாம். இங்க ஒரு முக்கியமான பாயிண்ட்டை நீங்க நோட் பண்ணணும். இது ஏதோ அங்கங்க பெய்யற மழை கிடையாது. இது எப்படி இருக்கும்னா, புதுக்கோட்டையில ஆரம்பிச்சு சென்னை வரைக்கும் கடற்கரையோரமா தொடர்ச்சியா ஒரு பெரிய மழை பட்ட மாதிரி உருவாகும்னு சொல்றாங்க. அதாவது ஒரு கேப்பே இருக்காது. சரி, இப்போ வரைக்கும் கோஸ்டல் ஏரியாஸ் பத்தி பார்த்தாச்சு. ஆனா உங்க எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கும். கடற்கரையிலிருந்து தள்ளி இருக்கிற உள் மாவட்டங்களோட நிலைமை என்னான்னு வாங்க அதையும் பார்த்துடலாம். உள் மாவட்டங்கள்னு வரும்போது மழையோட தீவிரம் எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி இருக்காது. மழை மேற்கு பக்கம் போக போக அதோட தாக்கம் மாறிக்கிட்டே இருக்கும். அது எப்படின்னு இப்ப கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். உள் மாவட்டங்கள்லயே ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு பாருங்க. அதாவது திருவண்ணாமலை, வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர் மாதிரி வடக்குல இருக்கிற உள் மாவட்டங்கள்ல கனமழைக்கு வாய்ப்பு இருக்கு. இங்க இன்றும் நாளையும் மழை இருக்கும். ஆனா அதுவே சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடு, கிருஷ்ணகிரி, தர்மபுரி மாதிரி மத்திய பகுதிகளில் பாத்தீங்கன்னா மிதமான மழை தான் எதிர்பார்க்கப்படுது. உள் மாவட்டங்கள்ல இருக்கிறவங்க இந்த டைமிங் நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு மழை இன்னைக்கு மதியத்துக்கு மேல ஆரம்பிச்சு சாயங்காலம் ராத்திரி நேரத்துல நல்லா தீவிரமாகறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரி, இப்போ தெற்கு மாவட்டங்கள் அப்புறம் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகள் பக்கம் போலாம். ஏன்னா அங்க இருக்கிற வானிலை முன்னறிவிப்பு மற்ற இடங்களை விட கொஞ்சம் வேற மாதிரி இருக்கு. இந்த டேபிள்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா புரியும். தெற்குல கனமழை எங்கன்னு பார்த்தா ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி மாதிரி மாவட்டங்கள்ல. அதுவே மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை பகுதிகளில் மிதமான மழை தான். இப்போ மேற்கு தொடர்ச்சி மலை பக்கம் வந்தோம்னா நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, தென்காசி, கன்னியாகுமரியில மிதமான மழையோட சேர்த்து நல்ல பனிமூட்டமும் இருக்கும்னு சொல்றாங்க. ஓகே, இப்போ இவ்வளவு விஷயங்களையும் சேர்த்து அடுத்த 3 நாளைக்கு என்ன நடக்கும்னு ஒரு கிளியரான டைம்லைன் பார்த்துடலாம். இது நீங்க பிளான் பண்றதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். டைம்லைன் படி பார்த்தா இன்னைக்கு, அதாவது வெள்ளிக்கிழமை கடற்கரையில ஆரம்பிக்கிற மழை மத்தியானம் சாயங்காலத்துக்குள்ள உள் மாவட்டங்களுக்கு பரவும். அப்புறம் சனி ஞாயிறு இந்த 2 நாளும் பரவலா கனமழை தொடரும். குறிப்பா கடலோர மாவட்டங்கள்லயும் வடக்கு மாவட்டங்கள்லயும் மழை அதிகமா இருக்கும். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மிதமான மழை இருக்கும். கடைசியா திங்கள், செவ்வாய்க்கிழமைகள்ல இந்த சிஸ்டம் நம்மளை விட்டு போறதுக்கு முன்னாடி விடுபட்ட எல்லா ஏரியாவிலையும் ஒரு ரவுண்டு மழை பெய்யும்னு எதிர்பார்க்கலாம். அப்போ மொத்தத்துல நாம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்னென்னா, 1. கடலோர பகுதிகள் ரொம்பவே ஜாக்கிரதையா இருக்கணும். 2. இந்த வீக்கெண்ட் அதாவது சனி ஞாயிறு ரொம்ப முக்கியம். 3. செவ்வாய்க்கிழமைக்குள்ள இந்த மழை மொத்தமா முடிவுக்கு வந்துரும். இந்த விஷயங்களை மனசுல வச்சுக்கோங்க. இப்போ மழை பத்தின முழு விவரமும் உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கும். வரப்போற அந்த நாட்களை சமாளிக்க நீங்க எப்படி உங்களை தயார்படுத்திக்க போறீங்க? யோசிங்க, பாதுகாப்பான நடவடிக்கைகளை எடுங்க, பத்திரமா இருங்க.